2 நாள் பயணமாக குவைத் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. 43 ஆண்டுகளில் முதல் முறையாக செல்லும் இந்திய பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு. குவைத் வாழ் இந்தியர்கள் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. கலை நிகழ்ச்சிகளையும் கைத்தட்டி ரசித்த பிரதமர். குவைத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இந்தியர்களை பார்க்கும் போது மினி ஹிந்துஸ்தான் போல தோன்றுகிறது. குவைத்தில் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி பெருமிதம். भारत के अलग अलग राज्यों से आए हैं, लेकिन आप सभी को देखकर ऐसा लग रहा है जैसे मेरे सामने मिनी हिंदुस्तान उमड़ आया है. செறிவூட்டப்பட்ட அரிசி மீதான ஜிஎஸ்டி 5% குறைப்பு. மருத்துவ காப்பீடு பிரீமியம் மீதான ஜிஎஸ்டி தொடர்பாக முடிவெடுக்கப்படவில்லை என நிர்மலா சீதாராமன் பேட்டி. உயிருக்கு ஆபத்தான நோய்களிலிருந்து காக்கும் ஜீன் தெரப்பி சிகிச்சைக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து முற்றிலும் விலக்கு. மிளகு, உலர் திராட்சைகளை விவசாயிகள் விற்பனை செய்யும் போது எந்தவிதமான ஜிஎஸ்டி வரியும் இல்லை என நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. உப்பு, மசாலா கலந்த பாப்கார்ன் உதிரியாக விற்கப்பட்டால் 5% ஜிஎஸ்டி. பாக்கெட்டில் அடைத்து விற்கப்பட்டால் 12%. கேரமல் பாப்கார்னுக்கு 18% ஜிஎஸ்டி வரி. கர்நாடக மாநிலம் நெலமங்கலா தாலுகாவில் சாலையில் சென்ற கார் மீது விழுந்த கண்டெய்னர். கோர விபத்தில் காரில் பயணித்த 2 குழந்தைகள், 2 பெண்கள் உள்ளிட்ட 6 பேர் பலி. டெல்லி மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவாலை விசாரிக்க அனுமதி. அமலாக்கத்துறைக்கு துணைநிலை ஆளுநர் அனுமதி அளித்துள்ளதாக தகவல். வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்வதை மத்திய அரசு இனியாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும். உரிய நேரத்தில் தமிழக மக்கள் மீண்டும் பதிலடி கொடுப்பார்கள் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. அண்ணல் அம்பேத்கரை உள்துறை அமைச்சரே இழிவுபடுத்தி பேசுவது பாஜகவின் உயர்வருக பாசிச முகத்தை தோல் உரித்து காட்டிவிட்டது. ஒருபுறம் அரசியல் சட்டத்திற்கு விழா, இன்னொரு புறம் அதை உருவாக்கி தந்த அண்ணலுக்கு அவதூறு. இதுதான் பாஜகவின் பசப்பு அரசியல் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடல். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் தமிழக அரசு தவறுகளை மறைக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ரத்து செய்கின்ற தனி தீர்மானம் வந்த பொழுது அதில் இந்த அரசனுடைய கவனத்திற்கு தெளிவாக நான் எடுத்துரைத்தேன். ஆனால் முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் அதற்கு முறையான பதிலளிக்க முடியாமல் ஏதேதோ சொல்லி மழுப்பி அவர் செய்த தவறை மறைத்திருக்கின்றார்.
அதிமுக ஆட்சியில் மத்திய அரசுக்கு எதிராக கருப்பு பலூன் விட்ட திமுக இப்போது வெள்ளைக்கொடி பிடிக்கிறது. அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்த விவகாரத்தில் ஜெயக்குமார் ஏற்கனவே கருத்து சொல்லிவிட்டதாகவும் இபிஎஸ் பதில். திரு மோடி அவர்கள் பிரதமராக இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது போய் கருப்பு கொடை பிடிச்சாங்க, கருப்பு கொடை விட்டாங்க, கருப்பு பலூன் விட்டாங்க. இப்போ வெள்ளைக்கூடை போய் பிடிக்கிறார். வெள்ளைக்குடை வேந்தன் இன்றைய முதலமைச்சர் ஏற்கனவே அறிவிச்சவர் ஜெயக்குமார் மூலமாக தெளிவாக படுத்திருக்கிறார். அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை மத்திய மந்திரி அமித்ஷா மட்டுமில்லை, யார் தவறான கருத்தை சொன்னாலும் அது தவறுதான். அதை தெளிவுபடுத்திட்டார். அன்றைய தினமே தெளிவுபடுத்திட்டாங்க. அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்த விவகாரத்தில் ஜெயக்குமார் நிலைப்பாடே தன்னுடைய நிலைப்பாடு என கூறும் இபிஎஸ், உலக அரசியல் வரலாற்றிலேயே இதுபோன்ற ஒரு விளக்கத்தை யாரும் கேட்டிருக்க மாட்டார்கள் என உதயநிதி சாடு. அதை பற்றி ஒரு பேச்சு மூச்சு கூட கிடையாது. அம்பேத்கர் பற்றி அமித்ஷா பேசியதுல அதிமுக நிலைப்பாடு என்னன்னு திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டா பத்திரிகையாளர் கேட்கறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, திரு ஜெயக்குமார் சொன்ன நிலைப்பாடு தான் என் நிலைப்பாடு அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவரை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? உலக அரசியல் வரலாற்றிலேயே இது மாதிரி ஒரு விளக்கத்தை இது வரைக்கும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. என்னை ஹிந்து என்று நினைத்தால் இந்து, கிறிஸ்தவன் என்று நினைத்தால் கிறிஸ்தவன், முஸ்லீம் என்று நினைத்தால் முஸ்லீம், தான் அனைவருக்கும் பொதுவானவன் என கிறிஸ்துமஸ் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரை. நானும் ஒரு பெருமையான கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிக்கலாம், நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சங்கிங்களுக்கெல்லாம் பயங்கர வைத்தறிச்சல். அது எப்படி ஒரு கிறிஸ்டியன் இவர் சொல்லிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். நான் கிறிஸ்டின் நினைச்சா நான் கிறிஸ்டியன், நான் ஹிந்து நினைச்சா நீங்க இந்து, நீங்க என்ன முஸ்லீம் நினைச்சா நான் முஸ்லீம். இப்படி அனைத்து மக்களுக்கும் அனைவருக்கும் பொதுவானவன் நான். டெல்லியில் மாத கணக்கில் தங்கி விவசாயிகள் போராட்டம் நடத்தியது போல தமிழக விவசாயிகள் சென்னையில் முகாமிட்டு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். பாமக நடத்திய தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநாட்டில் அன்புமணி அறைகூவல். 63 விழுக்காடு மக்கள் ஒரு பக்கம், விவசாயிகள் ஒரு பக்கம், 37 விழுக்காடு மக்கள் மறுபக்கம், முதலாளிகள் ஒரு பக்கம். திமுக அரசு இந்த 37 விழுக்காட்டில் உள்ள முதலாளிகள் பக்கம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 63 விழுக்காடு உழவர்கள் பக்கம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள மற்ற எந்த அரசியல் கட்சிக்கும் உழவர்களை பற்றிய அக்கறை கிடையாது. திராவிட மாடல் ஆட்சி முதலாளிகளுக்கான ஆட்சியாக உள்ளது என அன்புமணி குற்றச்சாட்டு. பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழு விவகாரத்தில் ஆளுநரின் கருத்துக்கு அண்ணாமலை ஆதரவு. துணைவேந்தர் தேர்தல் முறைகேடுகளை தவிர்ப்பதே ஆளுநரின் நோக்கம் என விளக்கம். அதனால செல்லியன் அண்ணனுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நீங்க அரசியல் பண்றீங்க கல்வியில, அதனாலதான் ஆளுநர் இன்டர்ஃபியர் பண்றாங்க. நீங்க அரசியல் பண்ணா ஆளுநரை இன்டர்ஃபியர் பண்றாரு. ரவி அவர்கள் வந்த பிறகு, இதற்கு முன்பு ஆளுநர் அவர்கள் எல்லாம் இதை கொஞ்சம் டைட் பண்ணி இன்னைக்கு இந்த ப்ராசஸில் ஒரு டிரான்ஸ்பரன்சியை, நேர்மையை கொண்டு வந்திருக்காங்க. எங்கேயும் கூட ஆளுநர் தேர்வில் முறைகேடு இருக்குன்னு யாரும் சொல்லாத அளவுக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஆளுநர் எங்கன்னா அரசியல் பண்ணுறாரு, எங்கன்னா அரசியல் அவரால் புஷ் பண்ணாரா? நீங்கள் சொல்கிறது தான் சர்ச் கமிட்டி கொடுக்குறது அவர் ஏற்றுக்கிறாரு. சர்ச் கமிட்டியில் மாநில அரசு உறுப்பினர் இருக்கிறீங்க, யூஜிசி நாமினி இருக்கிறீங்க, நீங்கள் 4 பேர் சேர்ந்து ஆளுநருக்கு ஃபைல் அனுப்புறீங்க. ஃபைலில் முதல் யாருன்னு சொல்கிறீங்க, ஆளுநர் கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிறாரு. எங்கேயாவது ஆளுநர் வயலேட் பண்ணாராங்கன்னா? அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழங்கிய உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி மனு. மறு ஆய்வு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். நெல்லை நீதிமன்ற வாயிலில் வெட்டி கொல்லப்பட்ட மாயாண்டியின் உடலை வாங்கப் போவதில்லை என உறவினர்கள் திட்டவட்டம். உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என குடும்பத்தினர் வலியுறுத்தல். நெல்லை நீதிமன்றத்தில் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம்
பாதுகாப்பு பணியில் கவனக்குறைவாக இருந்த போலீசார் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க நெல்லை காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. பணியில் இருக்கும் போலீசார் பணியை விட தங்களது செல்போனில் மூழ்கி கிடப்பதாக நீதிபதிகள் வேதனை. நெல்லை சம்பவத்தில் கொலையாளியை பிடித்த சிறப்பு எஸ்ஐ உய்குந்தானுக்கு நீதிபதிகள் பாராட்டு. கணவருடன் ஏற்பட்ட சண்டையில் காய்கறி வெட்டும் கத்தியால் 2 குழந்தைகளின் கழுத்தை தாய் அறுத்ததில் 1.5 வயது சிறுவன் பலி. தனக்குத்தானே குத்திக்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற தாய்க்கும் 5 வயது சிறுவனுக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே 450 பேர் பயிலும் தனியார் பள்ளி 31ஆம் தேதியுடன் மூடப்படும் என அறிவிப்பு. திவான் முகமது மெமோரியல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் திடீர் அறிவிப்பால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சாலை மறியல். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதாகியுள்ள ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருடைய சகோதரர் தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனு விசாரணையிலிருந்து விலகுவதாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா அறிவிப்பு. நெல்லையில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் கழிவுகளை ஏற்றி வந்த லாரி பறிமுதல். சேலத்தைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநரிடம் காவல்துறையினர் விசாரணை. புதுச்சேரி சபாநாயகர் செல்வத்தை மாற்றக்கோரி அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கொடி. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக்கோரி சட்டப்பேரவை செயலரிடமும் மனு அளித்த நிலையில் துணைநிலை ஆளுநர் உடனும் சந்திப்பு. கோவை கணுவாய் அருகே சிலிண்டர் ஏற்றி சென்ற வேன் கவிழ்ந்து விபத்து. சாலையில் சிலிண்டர்கள் சிதறி உருண்டு ஓடிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. சென்னை ஆதம்பாக்கத்தில் குப்பை தொட்டிகளை சுத்தம் செய்யும் போது அதிர்ச்சி. இறந்த நிலையில் கிடந்த பச்சிளம் குழந்தையின் உடலை கைப்பற்றி போலீஸ் விசாரணை. உடுமலை அருகே குளத்திலிருந்து 3 பேரின் உடல்கள் மீட்பு. குளத்தில் மோட்டார் சைக்கிள் பாய்ந்ததில் பள்ளி மாணவி உட்பட 3 பலியான சோகம். திண்டுக்கல்லில் திருட்டு வழக்கை விசாரிக்க லஞ்சம் பெற்றதாக புகார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்திரமோகன் உட்பட 3 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றில் மூழ்கி மாயமான கல்லூரி மாணவன். தேடும் பணி 2வது நாளாக நடைபெற்று வரும் நிலையில் உறவினர்கள் சாலை மறியல். 3 நாளா பண்ணா கிடக்குறையா 3 நாளா பசி பண்ணா கிடக்குற பையனை வந்து இதுவரைக்கும் வீட்டுக்கு கொடுக்கல யாருமே வரல கரும்பு மாதிரி ஒரே புள்ள ராமநாதபுரம் மாவட்டம் சூரங்கோட்டை பஞ்சாயத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என புகார். தட்டி கேட்டால் ஊராட்சி தலைவர் அடிக்க பாய்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. கல்ல எடுக்கிறேன் நீ போமா நீ போன் கட்டவனையா தேவை நீ போமா வீட்டுக்கு போதா அம்மா நீ வீட்டுக்கு போமா போதா அம்மா ஏ வீட்டுக்கு போமா போதா அம்மா. அங்கேயே எங்களை வந்து கொலை மிரட்டல் எடுக்கிறாரு சூரங்கோட்டை ஊராட்சி தலைவரும் அவங்க வந்து உறவினரும் எல்லாருமே கொலை மிரட்டலும் வெளியே வந்துட்டு வெளியே வந்து அருவா கம்போட வந்து நிக்கிறாங்க. நீ வெளியே வர கொல்லாம விட மாட்டேன். செங்கல்பட்டு முதல் பாலாறு பாலம் முடியும் வரை இரு மார்க்கத்திலும் கடும் போக்குவரத்து நெரிசல். பாலம் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. வார்டு மறுவரையறை
இடஒதுக்கீடு நடைமுறைகள் முடிந்த பிறகுதான் உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 56,800 ரூபாய்க்கு விற்பனை. பஞ்சாப் மாநில மொஹாலியில் நொறுங்கி விழுந்த 6 மாடி கட்டிடம். இடிபாடுகளில் பலர் சிக்கியுள்ள நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். புகழ்பெற்ற ரெஸ்லிங் வீரர் ரே மிஸ்டிரியோ சீனியர் காலமானார். உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்கள் அதிர்ச்சி. இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராபின் உத்தப்பாவுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிப்பு. தனது துணி நிறுவனத்தின் தொழிலாளர் வைப்பு நிதி முறைகேட்டில் ஈடுபட்ட புகாரில் நடவடிக்கை. சமரச தீர்வு மையத்தில் மனமிட்டு பேசுங்கள். விவாகரத்து வழக்கில் நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்திக்கு குடும்பநல நீதிமன்ற நீதிபதி அறிவுரை.